ஹை ஃப்ரெண்ட்ஸ், சுற்றுமடி சுடரை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வெற்றி விஷயத்தினால மட்டும்தான் சுடர் அபிகிட்ட திட்டு வாங்குவாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய முறை அந்த மாதிரி நடந்திருக்கு. அதாவது தன்னோட அப்பாவை பற்றி கேட்கும் போதெல்லாம் நம்ம சுடர்கிட்ட கோச்சிப்பாங்க, ஒரு மாதிரி கத்திடுவாங்க. ஆனால் இந்த முறை அடிக்கிறதுக்கு கையே ஓங்கிட்டாங்க. இது வரைக்கும் சுடரை அடிக்காமல் பாராட்டி சீராட்டி வளர்த்தாங்க. அந்த குழந்தைக்கு அம்மாவை தவிர வேறு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரியும் நல்ல விஷயங்களை சொல்லி சொல்லி ஊட்டி அவ்வளோ ஒரு அழகான ஒழுக்கமான பிள்ளையாக வளர்த்துருந்தாங்க. இப்போது அபி சொன்ன விஷயங்களையே தான் திருப்பி நம்ம சுடர் கேட்குறாங்க. அதாவது வெற்றி கிட்ட ரொம்ப கோவமாக பேசினாங்க. அவரை அவமானப்படுத்துகிற விதமாக அவர் வாங்கிட்டு வந்த அந்த கிஃப்ட், அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அவங்க முகத்தில் விட்டு எறிஞ்சிட்டு சுடரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சுடர் கேட்டதுக்கு அவங்க ஒழுங்காக பதில் கூட சொல்லலை. நம்ம வெற்றி வேற ரொம்ப ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு. என் குழந்தை என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி. ஆனால் வெற்றிக்கு சுடர் அவரோட குழந்தைன்னு தெரியும் அப்படின்னே நம்ம அபிக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான் நம்ம அபியுமே ரொம்ப ஈஸியாக சமாளிச்சுட்டு நம்ம சுடரை கூப்பிட்டு உள்ளே போயிட்டாங்க. இப்போ இவங்க எல்லாரும் ஒரு பக்கம், அதாவது நம்ம வெற்றியும் நம்ம புலிக்குட்டியும் புலம்பிட்டு இருக்கிற மாதிரியே அபியும் தான் அதையே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒழுங்கா சாப்பிடல, மெடிசன் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. சுடர் போயிட்டு அபி கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சுமா, ஏன் என் மேலே இவ்வளோ கோவமா இருக்கீங்க, ஏன் கேப்டன் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு. அம்மா சொன்னால் கேட்பதானே தங்கம் அப்படின்றாங்க. கண்டிப்பாக கேட்பாமோ அப்படின்ட்டு. அப்போது அந்த ஆள் கூட இனிமேல் நீ பேசக்கூடாது, என் வெளியாளுங்க கூட எல்லாம் பேசக்கூடாதுன்னு அவ்வளோ தூரம் உன்கிட்ட சொல்லியும் அம்மா பேச்சை கேட்காம எதுக்காக அவன்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு பயங்கர கோவமாக திட்டுறாங்க. இல்லை, எனக்கு அவர் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு. இந்த வயசில் அவ்வளோ பெரிய ஃப்ரெண்டு உனக்கு எதுக்கு அப்படின்ட்டு. அவர் ஃப்ரெண்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, மகேஷோட அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அபியோட சந்தேகம் இன்னும் கூட அதிகமாகுது. அதாவது மகேஷ் அப்படின்னு சொல்கிறது ஒருவேளை கர்ணவோட குழந்தையா இருக்குமா, அதாவது பார்வதியோட குழந்தையா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நேரடியாகவே கேட்குறாங்க, சரி மகேஷ்ன்னு சொல்கிறல உன் ஃப்ரெண்டு, அவனுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாதா அப்படின்னு. அம்மா இறந்துட்டாங்களாம், அப்பா தான் இருக்காரு, அவர் பேர் கர்ணா அப்படின்னு சொல்கிறாங்க சுடர். இதை கேட்ட உடனே அபிக்கு கோவம் கொஞ்சமாக வரும். அவ்வளோ கோவப்படுறாங்க. பட் சுடர் கிட்ட காமிச்சிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் இங்கே பாரு சுடர், யார் வேணா இருக்கட்டும், ஃப்ரெண்டுனா ஸ்கூலோட நிறுத்திக்கணும், வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது, அவங்க வீட்டுக்கு போகிறது, இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் வேண்டாம். ஒருவேளை நீ இப்படி தான் இருப்ப, உனக்கு இப்படி தான் பிடிக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு என்கிட்ட முன்னாடியே சொல்லிடு. நான் என் பாட்டுக்கு கிளம்பி ஜெயிலுக்கு போயிட்டே இருக்கேன். நான் எதுக்காக உனக்காக யோசிச்சு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து, அதுவும் குண்டடியெல்லாம் பட்டு கூட நான் உன் கூட இருக்கணுங்கிறதுக்காக இங்கே கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லாமோ நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுப்பேன், இனிமேல் நீங்கள் சொல்லாததை எதையும் நான் செய்ய மாட்டேன், நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுக்குறாங்க. ஆனால் வெற்றி நம்ம சுடருக்கு ஏதாவது பிரச்சனையா, அபி ஏதாவது கோவத்தில் குழந்தைய அடிச்சிட்டாளா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால மகேஷ் கிட்ட ஃபோனை கொடுத்து, அதாவது கால் பண்ணி ஃபோனை கொடுத்து தருண் கிட்ட கேட்குறாங்க. ஆனால் தருண் எதுவுமே பேசுறதில்ல. இங்கே சரியாக சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது, நான் அப்புறம் பேசுகிறேன், இல்லாட்டினா ஸ்கூலில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாரு. அதனால் வெற்றிக்கு இன்னும் கூட கொஞ்சம் பதற்றமாகுது. அப்போ இங்கே ஏதோ பிரச்சனை தான் போல இருக்குது. சுடரை போட்டு அடிச்சிருப்பா போல் அபி கோவத்தில். ஒருவேளை சொல்லியிருப்பாளா நான் தான் அந்த குழந்தையோட அப்பான்னு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இது மறுபடியும் நாளைக்கு சுடர் ஸ்கூலுக்கு வரும்போது தான் நம்ம கேட்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு புலிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் புலிக்குட்டி சொல்கிறாரு, டே வெற்றி, நாளைக்கு சண்டேடா, நாளைக்கு சுடர் ஸ்கூலுக்கு வரமாட்டா அப்படின்றாங்க. அப்புறம் நாளைக்கு எப்படிடா நான் குழந்தைகிட்ட பேசுறது அப்படின்னு. சரி, ஏதோ ஒன்று பண்ணலாம், அதுக்காக அதையே நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்காத. ஏதோ இப்போ ஒரு 2-3 நாளாக நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தேன், அதுக்குள்ளே பாரு நீ மறுபடியும் சோகமாயிட்ட, உன்னை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கூட வெற்றியோட முகம்லாம் நார்மலாகலை. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அபி சுடர்கிட்ட நம்ம சரியாக பேசலைனாவோ, இந்த விஷயத்துக்கு நம்ம ஓவராக ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக அவளுக்கு சந்தேகம் வரும். வெற்றி யார் அப்படிங்கிறத அவள் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பா. அதனால் இந்த விஷயத்தை இதோட விட்டுடுறது தான் சரி அப்படின்னு கொஞ்சம் மெச்சூர்டாக திங்க் பண்ணி குழந்தைகிட்ட சாதாரணமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால் சுடருக்குமே அதை பற்றி பேசணுன்னு ஆரம்பத்தில் தோணலை. ஆனால் ஸ்கூல் லீவ் அப்படிங்கிறதுனால அபியவே சுற்றி வந்துட்டு இருக்காங்க அந்த நாள் முழுக்க. ஏன்னா தருண் தியா கூட பேசக்கூடாது, அவங்க கூட எந்த ஒரு விளையாட்டும் விளையாடக்கூடாது, தனியாகவே இருக்கணுங்கிறதுனால ஸ்கூலுக்கு போகிறது மட்டும்தான் சுடர் இருக்கிற ஒரே சந்தோஷம் அப்படின்னு தான் அபியுமே நடந்த எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஃபைனலி நம்ம அபிகிட்ட மறுபடியும் சுடர் வெற்றியை பற்றி கேட்குறாங்க அப்படிங்கிறது தான். அதாவது இதுக்கு முன்னாடி அபி கோவப்படும் போதெல்லாம் அதுக்கு காரணம் நம்ம வெற்றி தான், அதாவது சுடரோட அப்பாவாக தான் இருந்துச்சு. சுடரோட அப்பாவை பற்றி சுடர் கேட்கும் போதெல்லாம் கோவப்படுவாங்க. இப்போது கேப்டன் அங்கிள் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா எதனால், ஏன் கேப்டன் அங்கிளை அம்மாவுக்கு பிடிக்கல, அவரை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் மேலே அவ்வளோ
மரியாதை வச்சுருந்தாங்க. அவர் கூட பேசுறதுக்கு ஆசைப்பட்டாங்க. எப்படியாவது ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னும் அம்முவே சொல்லியிருந்தாங்க. அவரை பார்த்ததுக்கப்புறம் அவர் தான் கேப்டன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் ஏன் அம்மு இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சுடருக்கு யோசனை வந்துட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தருண் வந்து சுடர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. அப்போது நம்ம அபி வந்து நம்ம சுடரோட ட்ரெஸ் எல்லாம் மேலே காய போட்டிருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க. அப்போது யாராவது இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தருண் வந்து பேசுகிறாங்க. கேப்டன் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா அப்படின்னு சொல்லி ஃபோனை கொடுக்குறாங்க. கரெக்டாக நம்ம மகேஷ் கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. அட்டன் பண்ணிவிட்டு மகேஷ் அப்படின்னு தெரிஞ்சதும் சொல்லு மகேஷ் அப்படின்றாங்க. கேப்டன் ஏதோ உங்ககிட்ட பேசணுமா, வெற்றி அங்கிள் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு ஃபோனை கொடுக்குறாங்க. ஓகே அப்படின்னு வாங்கி பேசுகிறாங்க. சுடர் என்னாச்சு, உன் அம்மா உன்னை அடித்தாங்களா என் கூட பேசினதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை கேப்டன், என்னை எதுவும் அடிக்கலை திட்டலை, உங்கள் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஏன்னு கேட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல, அவங்களுக்கு வெளியாளுங்க யார் கூடவும் பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மகேஷோட அப்பா பேர் கேட்டாங்க. நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் இன்னும் ஸ்ட்ராங்காக என்னை யார் கூடவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் நான் ஏதாவது அவங்க சொல்கிறத கேட்காம நடந்துக்கிட்டா கண்டிப்பாக என்னை விட்டுட்டு மறுபடியும் ஜெயிலுக்கே போயிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்னால் உங்கள் கூட பேச முடியாது கேப்டன். இது உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். சாரி கேப்டன் அப்படின்றாங்க. சரிடா சுடர், நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன். எதனால் கேப்டன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அம்மு? அவருக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம், ஏன் அவர் மேலே இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி உன் அம்மு கிட்ட கேட்டு எனக்கு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி கேப்டன் நான் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவேல, மகேஷ் கிட்ட ஒரு லெட்டரில் எழுதி கொடுத்து விடு, இல்லாட்டினா மகேஷை பார்க்க வரும்போது நானே உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தருண் கிட்ட ஃபோனை கட் பண்ணிட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ அபி கீழே இறங்கி வராங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஃபோல்ட் பண்ணி வச்சுட்ருக்காங்க. பக்கத்தில் போய் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுற மாதிரி உட்காந்துட்டு அம்மு நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்றாங்க. சொல்லடா சுடர், பசிக்குதா, ஏதாவது செஞ்சு சமைச்சு கொடுக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு. வேற என்னடா, நாளைக்கு ஸ்கூல் இருக்குது, ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொலைட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ சாந்தமாக இருக்கிறவங்கள சுடர் கோவப்படுத்திடுறாங்க. அதாவது நான் ஏன் அம்மு கேப்டன் கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் பூச்சாண்டி கிட்ட மாட்டிக்கிட்டப்போ அவர் தானே வந்து காப்பாற்றினாரு. அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள்ல அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ நான் ஸ்கூலுக்கு போகிறேன்ல, அதுக்குமே அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற சுடர் அப்படின்னு நம்ம சுடர்கிட்ட கேட்குறாங்க அபி. இல்லை, நர்மதா மேம் கிட்ட போய் சுடர் ஸ்கூலுக்கு வரணும்னு ஆசைப்படுறா, அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை போல இருக்குது, எதனால் சுடரை ஸ்கூலுக்கு அனுப்பலைன்னு தெரியல, நீங்கள் பேசி எப்படியாவது ஸ்கூலுக்கு சுடரை டெய்லி வர சொல்லுங்கள் அப்படின்னு பேசியிருக்காரு அப்படின்றாங்க. நம்ம வீட்டில் பிரச்சனைன்னு எப்படி தெரியும், நீ சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லாமோ நான் கோவிலுக்கு போயிருந்தேன், அதான் மெடிசன் வாங்கிட்டு வரதுக்காக மெடிக்கல் ஷாப் போனப்போ அங்கே இருக்கிற கோவிலில் நான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ பார்த்துட்டு கேப்டன் என்கிட்ட வந்து பேசினாரு, என்னை ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு, தியா தருண் கூட பேசக்கூடாது அப்படின்னும் வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லிட்டாங்கன்னு அழுதேன். அதுக்காக தான் அவர் வந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்கிறாரு. எனக்காக எவ்வளோ விஷயங்களை யோசிச்சு பண்ணுறாரு. ஆனால் அவர்கிட்ட நான் பேசவே கூடாதுன்னு சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இல்லாதப்போ உங்களோட இடத்த மாமாவோ அத்தையோ ஃபில் பண்ணலை, அவர் தான் ஃபில் பண்ணாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என் அண்ணனை விட உனக்கு யாரோ ஒருத்தர் முக்கியமாக போயிட்டாரா, மாமா தானடி உன்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தார் படிக்கிறதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. அம்மு நான் அதை சொல்லலை, மாமாவுக்கு நிறைய வேலை இருக்கும், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்படியே என்கிட்ட ஏதாவது செல்லமாக பேசினாரு அப்படின்னாலும் தியாவுக்கு கோபம் வரும், அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால மாமா 3 பேரும் ஈக்குவலாக பார்ப்பாரு. ஆனால் மகேஷோட அங்கிள் தான் கேப்டன், ஆனாலும் கூட என் கூட தான் அவர் அதிகமாக க்ளோஸாக இருப்பார். என்னை ஒரு நாள் அவங்க வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவர் கையாலேயே சமைச்சு எனக்கு ஊட்டியெல்லாம் விட்டார் அப்படின்னு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அபிகிட்ட சொல்கிறாங்க. அபிக்கு பயங்கர கோபம் வருது, இருந்தாலும் காமிச்சிக்காமல் இருக்காங்க. சரி சுடர், இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையும் விட்டுடலாம், ஆனால் இதுக்கு மேலே இனிமே அவர் கூட நீ பேசக்கூடாது, அப்படி நீ பேசினா என்ன பண்ணுவேன் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. அம்மோ ஜெயிலில் இருக்கும்போது நீங்கள் தானே சொன்னீங்க நமக்கு யாராவது நல்லது பண்ணாங்கன்னா அதை மறக்கக்கூடாது, அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அவர் உங்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு, அன்றைக்கி உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், ஆனால் உங்களை அவர் தானே காப்பாற்றினாரு. நான் கேட்டேங்கிறதுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அங்கே வந்து உங்களை காப்பாற்றினாரு தெரியுமா. அன்றைக்கே உங்களை மீட் பண்ண வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் முடியாமல் போயிடுச்சு. இப்போது நான் கடைசியாக கேட்குறேன், அவங்க கூட நான் பேசிக்கிட்டுமா, பாவம் கேப்டன் அங்கிள், அவர் என்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவார், நானும் அவரை மிஸ் பண்ணுறேன். நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது மகேஷ்க்கு லஞ்சு கொடுக்கறதுக்காக ஸ்கூலுக்கு வருவார், நான் அவர் கூட பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அம்மு, நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, அதோடு விட்டுடணும், திரும்ப திரும்ப என்ன கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம், அப்போ நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணுறியா, என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அம்மு, மற்ற எல்லா விஷயத்துலையும் நான் கேட்குறேன், ஆனால் கேப்டன் கூட பேசுறதுக்கு மட்டும் வேண்டான்னு சொல்லாதீங்க அம்மு, அப்படி இல்லாட்டினா
என்ன ரீசன்னு சொல்லுங்கள், அவருக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம், அவரை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா, இதுக்கு முன்னாடி கேப்டன் கேப்டன் அப்படின்னு நான் சொல்லும்போதெல்லாம் அவர் மேலே நீங்கள் கோவப்படவே கிடையாது, யாராக இருந்தாலும் பேசக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லலை, அவரை பார்த்ததுக்கப்புறம் தான் அவரை பேச வேண்டாம் என் கூட அப்படிங்கிற மாதிரி அவரையும் கண்டிச்சிங்க, என்னையும் கண்டிச்சிங்க. அப்போது அவரை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவோ இல்லை உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தவங்களாவோ இல்லை நீங்கள் அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்ததாவோ உங்களுக்கு இல்லை ஏதோ ஒரு சண்டையோ இருந்திருக்கு போல இருக்கு. எதனால் அம்மோ சொன்னீங்க, அது மட்டும் சொல்லுங்கன்னு. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, பேசாதன்னா பேசாத, அதுக்கு மேலே பேசினா நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. ப்ளீஸ் அம்மோ ப்ளீஸ், இதை மட்டும் சொல்லுங்க அம்மோ ப்ளீஸ் அம்மோ, இல்லாட்டினா நான் பேசிக்கிறேன், நீங்கள் பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டால் அபிக்கு கோவம் வந்து கையை ஓங்கிடுறாங்க அடிக்கிறதுக்கு. அம்மோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பதற்றம் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் சுடரை எப்பவுமே இந்த மாதிரி கையை ஓங்கிட்டாங்கன்னா சுடரோட முகம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சமாதானம் சொல்கிறது, ஆறுதல் சொல்கிறது, கொஞ்சிறது அப்படின்னு அப்படியே அந்த குழந்தையோட மைண்டை மாற்றுவாங்க. ஆனால் இப்போ அபி எதுவுமே பேசாமல் அவங்க பாட்டுக்கு மாடிக்கு போயிடுறாங்க. இப்போது நம்ம சுடர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒவ்வொன்று அழுதுட்டு இருக்காங்க உட்காந்துட்டு. அப்போது தருண், தியா, நம்ம சரளாலாம் பார்த்துட்டு என்னாச்சு சுடர், எதுக்கு அழுகுற அப்படின்னு சரளா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மேலே அபிக்கிட்ட போகிறாங்க. அபி கோச்சிக்கிட்டு பேசாமல் கீழே இறங்கி வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேப்பரில் சாரின்னு எழுதி அபிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சமைக்கலான்னு சொல்லி போனால் அந்த இடத்துலையும் அவங்களுக்கு சாரின்னு மென்ஷன் ஆகுற மாதிரி ஏதோ பண்ணி வைக்கிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் சாரி 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 அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் கூப்பிட்டு மடியில் படுக்க வச்சு கொஞ்சுறாங்க. இங்கே பாரு சுடர், தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, வெளியாளுங்களை யாரையும் நம்பாத, நீ நம்ப வேண்டியது அத்தை, மாமா, அப்புறம் தியா, தருண், அவ்வளோதான். உன் ஃப்ரெண்ட்ஸை கூட பெருசாக நம்பாத. ஒரு நேரம் உன்கிட்ட ஜாலியாக பேசுவாங்க, அடுத்த நேரம் உன்கிட்ட உன்னை நான் ஜெயிலில் இருந்தேன்ல அதை வச்சு உன்னை கிண்டல் பண்ணுவாங்க, உன்னை கஷ்டப்படுத்துவாங்க. நீ நல்லா யோசிச்சுப்பாரு, உன்னை எதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்புனது, நீ நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும். என்னோட சுடர் எப்போவுமே எல்லாரை விட பெஸ்ட்டாக இருக்கணும், நல்ல பொண்ணாக இருக்கணும், அவங்க கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உன்னோட நேரத்தை வீணாக்காத, நீ படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணு, நீ நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும் சுடர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க அம்மோ, இனிமேல் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன், உங்களுக்கு தெரியாமல் கூட நான் கேப்டன் கூட பேச மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு என்றைக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ அன்றைக்கு நான் ஏன் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படிங்கிற ரீசனை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த விஷயத்துலேருந்து வெளியே வருவேன், இல்லாட்டினா நான் அதை பற்றி யோசிச்சுட்டே தான் இருப்பேன் அம்மோ, சாரி அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உள்ளே போயிடுறாங்க. அபிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒருவேளை வெற்றி குழந்தைகிட்ட சொல்லியிருப்பானோ நான் தான் அவனோட அப்பானே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவரை மீட் பண்ணணும், பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏற்கனவே அந்த நம்பர்லேருந்து வந்து அபியோட நம்பருக்கு கால் வந்துச்சுல்ல, அந்த மைண்டில் அந்த நம்பரை தேடி ஒரு வழியாக எடுத்து கால் பண்ணுறாங்க. சுடர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுடர் தான் கால் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சி பேச, நான் அபி பேசுகிறேன் அப்படின்றாங்க. சொல்லு அப்படின்றாரு. நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு, எங்கே வரணும் அப்படின்னு கேட்குறாரு. ஒரு லொக்கேஷனை 2 பேரும் ஃபைனல் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கர்ணாவுக்கு வேற வெற்றி மேலே கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் மூட் ஆஃபாக இருக்கான், திடீர்னு சந்தோஷமாகறான், திடீர்னு டல் ஆகிடுறான். என்ன நடக்குது அப்படின்னு புலிக்கிட்ட பேசும்போது நமக்கு யாருமே இல்லை அப்படின்னும் போது யாராவது ஒருத்தவங்க நம்ம லைஃப்பில் வருவாங்க, இப்போ அவங்களும் இல்லைன்னு நினச்சா அது கஷ்டமாக தானே இருக்கும். வெற்றி எப்போவுமே சோகமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஏதோ இருக்குது, அது அபி சம்மந்தப்பட்டதாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அபி பரோலில் வந்திருக்கிற விஷயத்த வேற கர்ணா கண்டுபிடிச்சிட்டாரு. ஸ்வேதா கிட்ட இதை பற்றி ஷேர் பண்ணலாமா வேணாவான்னு வேற கொஞ்சம் குழப்பமாக இருந்தாங்க. அதாவது ஸ்வேதா வெற்றிக்கு வந்த சந்தேகம் ஸ்வேதாவுக்கு வந்ததுன்னா இவங்களோட லைஃப் காலி, அவ்வளோதான். ஸ்வேதாலாம் அதை தோண்டி துருவி என்ன உண்மைன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன் வெற்றி அதை பண்ணலைங்கிறது தான் எனக்கு வந்து ஒரே ஒரு சந்தேகம். இத்தனை நாள் கர்ணா மேலே நம்பிக்கை வச்சதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரோட நடவடிக்கை எல்லாமே வேற மாதிரி இருக்கு. மாணிக்கத்து கூட கம்பேர் பண்ணி எதுக்காக அபியை தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணணும், கார்னர் பண்ணி அபியை என்ன பண்ண போறான் இவன், அவ தண்டனையில் இருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம், கோவம் இத்தனை வருஷம் கழிச்சு எப்படி வரும் அபி மேலே அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் யோசிச்சவர் கண்டிப்பாக கர்ணாவை ஃபாலோ பண்ணியோ இல்லை அபிகிட்ட நேரடியாக பேசியோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருந்துருக்கலாம். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இங்கே நடக்கிறது என்னன்னா, நம்ம வெற்றி வந்து அபியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அவர் மேலே இருக்கிற சந்தேகத்தினால வேற யாரையும் அனுப்பாம அவரே ஃபாலோ பண்றாரு. கர்ணாவே ஒரு இடத்துல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வெற்றி. அதுக்கப்புறம் தான் அபி அங்க வராங்க. இவனை பார்க்க வரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கர்ணா. பக்கத்தில் போய் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க நம்மள அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒளிஞ்சு வேடிக்கை பார்த்துட்ருக்காரு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போது அபி போன உடனே என்ன நினச்சிட்டு இருக்க நீ, சுடர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. தியா, தருண், மகேஷ், சுடர் 4 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, ஆனால் எதுக்காக நீ அவ கூட பேசுகிற, அவள் என்னமோ நான் கேப்டன் சொல்லி உன் மேலே உயிரியே வச்சிருக்கா, அப்படி என்ன அவகிட்ட சொன்ன, அப்படி என்ன பேசின அப்படின்னு கேட்குறாங்க.
அதெல்லாம் எதுக்கு? ஏன் சுடரை என் கூட பேச வேண்டாம்னு சொன்னேன்? அவங்க வீட்டில் இருக்கிற யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாதப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவள் ஏன் பொண்ணு, நான் தானே, எனக்கு தானே பிரச்சனை இருக்கும். உன் கூட எல்லாம் பேசி பாதியில் நீ துரோகம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டே இருப்ப. அப்புறம் அந்த பிஞ்சு மனசு தாங்குமா? எல்லாரும் அபி ஆகிட முடியுமா? நான் தாங்கிக்கிட்ட மாதிரி அந்த குழந்தையால தாங்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம வெற்றி கேட்குறாரு, அப்போது அது என் குழந்தைங்கிறத ஒத்துக்கிறியா அப்படின்னு. ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்காக அந்த குழந்தையோட பொறுப்பை நான் கேவலப்படுத்த முடியுமா? ஆமாம், அது நம்மளோட குழந்தை தான். அதுக்காக என்ன பண்ண முடியும்? இத்தனை வருஷமா நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன் அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருந்தோம். ஒரு முறை கூட என்ன நடந்துச்சு அன்னைக்கு ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு உன்னால கேட்கணும்னு தோணலைல்ல. இப்போ என்ன குழந்தைன்னு சொன்ன உடனே உனக்கு அப்படியே பாசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே உனக்கு அவன் நம்ம குழந்தைன்னு தெரியும் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா தெரியும், அதனால தான் நான் அவகிட்ட இன்னும் க்ளோஸ் ஆனேன். அதுக்கு முன்னாடி எனக்கு சுடர் ரொம்ப பிடிச்சிருந்தது, அவளை நீ ரொம்ப நல்லா வளர்த்துருக்க அப்படின்றாங்க. அதுல எனக்கு சரியான கர்வம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அபி. சரி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன். சுடர் என் கூட பேசுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏதோ தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ண போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ப்ரூவ் பண்ணு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் பார்த்துக்கலாம்னா நான் ப்ரூவ் பண்ணிட்டு உன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அபி உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் என்ன பண்ணணும் சொல்லு. உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் அதை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்றாங்க. நீ சுடர் கூட பேசக்கூடாது, நீ தான் அப்பான்னு அவகிட்ட சொல்லக்கூடாது. நீ தான் அப்பான்னு அவகிட்ட சொன்னாலே உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவா அப்படின்றாங்க. அவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அதை சொல்ல வேண்டியது தானே அப்படின்றாங்க. சொல்லணும்னு நினச்சிருந்தா எப்போவோ நான் சொல்லியிருப்பேன். நான் அதை சொல்கிறதுனால அவள் மனசு அதை தாங்கிக்குமாங்கிறது ஒன்று இருக்குல்ல. உனக்கு தான் என்னை பற்றியோ குழந்தைய பற்றியோ கவலை இல்லை. நானும் அப்படியே இருக்க முடியுமா? என் குழந்தை தான் உலகம்னு வாழ்ந்துட்டுருக்கேன். அவளை எல்லாம் உன்கிட்ட ஒப்படைக்க முடியாது. அவள் விஷயத்தில் உன்னை எப்போவுமே நான் நுழையவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நினச்சேன்னா அவள் என் கூட இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ண முடியும் தெரியும்ல அப்படின்றாங்க. அதுக்கு நான் ஒத்துக்கணும்ல, நீ தான் அவளோட அப்பான்னு அப்படின்றாங்க. ஒரே ஒரு டெஸ்ட் எடுத்தால் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுற? நான் நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு அபி, என்கிட்ட இப்போ வாட்சி சொல்லு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. எல்லாமே நான் கடந்து போயிருச்சு. இதுக்கு மேலே உங்ககிட்ட சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன்? நம்ம 2 பேரும் நான் சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்லாம் பயங்கர கோவப்படுறாங்க. சரி, நீ என் கூட சேர்ந்து வாழணும்னு நானுமே ஆசைப்படலை. என் வாழ்க்கையில் யாருமே இல்லை அப்படின்னு உனக்கு தெரியும். நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்ட. அடுத்து சுடர் வந்திருக்கா. அவளாவது என் லைஃப்பில் இருக்கட்டுமே. அவள் கூட நான் பேசுகிறேன். உன் பர்மிஷன் இல்லாமல், உனக்கு தெரியாமல், நீ சொல்லாமல் அவகிட்ட நான் தான் அவளோட அப்பா அப்படிங்கிறத எப்போவுமே சொல்ல மாட்டேன். என்னை நம்பு, இந்த விஷயத்த நம்பி என்னை அவ கூட பேச விடு. தயவு செஞ்சு அவகிட்ட என் கூட பேசாதன்னு சொல்லாத. எங்கள் 2 பேரையும் பிரிக்காத. அவ கூட நான் நல்லா பேசி பழகிட்டேன். என் குழந்தைன்னு வேற தெரிஞ்சிருச்சு. என்னால் எப்படி பேசாமல் இருக்க முடியும்? தயவு செஞ்சு இந்த விஷயத்த மட்டும் விட்டு கொடு எனக்காக அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அபி யோசிக்கிறாங்க. அப்போவுமே நம்ம வெற்றி மண்டிட்டு அவங்க கிட்ட இந்த ஒரே ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடு. நான் கண்டிப்பாக உன் விஷயத்தில் தலையிட மாட்டேன். நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. அதே மாதிரி இந்த விஷயம் யாருக்குமே தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன். ஈவன் கர்ணாவுக்கு கூட அவள் நம்ம குழந்தைங்கிறத நான் சொல்ல மாட்டேன். புலிக்குட்டி சொன்னான், கர்ணா என் குழந்தையா பார்க்க மாட்டான், அபியோட குழந்தையா தான் பார்ப்பான். அதனால அந்த குழந்தையோட உயிருக்கே ஆபத்தாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதையும் நான் யோசிச்சிட்டேன். இனிமேல் நான் சுடரை நல்லா பொறுப்பாக பார்த்துப்பேன். அவளுக்கு ஒரு செக்யூரிட்டி மாதிரி இருப்பேனே தவிர நீ நினைக்கிற மாதிரி ஒரு அப்பாவா அவள் பக்கத்தில் நிற்கணும்னு நினைக்க மாட்டேன். ஆனால் நீயே ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக என்னை பற்றி அவகிட்ட சொல்லுவேன்னு நான் நம்பி அந்த நாளுக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அபி எதுவுமே பேசுறதுல அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, பப்ளிக் பிளேஸில் யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க நவாபி. இங்கே கர்ணா வேற பார்த்துட்டு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. இவன் எதுக்கு அவகிட்ட முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும், ஏதோ கெஞ்சுற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி வெற்றி கேட்டதுக்கு அபி என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.